கைலாசபுரம்ங்கிற கிராமத்துல சங்கர சாஸ்திரின்னு ஒருத்தர் அந்த ஒரு சிவாலயத்துல பூசாரியா இருந்தாரு. அவருடைய மனைவி காத்யாயனி. இந்த தம்பதிகளுக்கு கல்யாணமாகி பல காலம் வரைக்கும் குழந்தை இல்ல. பல நோன்புகளுடைய பலனா அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேரு சுப்பிரமணிய சாஸ்திரி. ஒரே பிள்ளையா பிறந்ததால ரொம்ப அன்போட வளர்க்கறாங்க. அவனுக்கு கல்யாண வயசு வந்ததும் அவனோட மாமா பொண்ணு வள்ளி கூட அவனுக்கு கல்யாணமும் நடக்குது. காத்யாயினி, காத்யாயினி, உன்னோட ஆசை பையன் சுப்பிரமணியன் எந்திரிச்சிட்டானா? அது அது வந்து எந்திரிச்சானான்னு கேட்டா ஏன் இப்படி மென்னு மென்னு முழுங்குற? சொல்லு, எந்திரிச்சானா இல்லையா? இன்னும் எந்திரிக்கலங்க. என்ன, இன்னுமா அந்த தூங்கு மூஞ்சி எந்திரிக்காம இருக்கான்? நாளுக்கு நாள் இவனோட சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாயிட்டே தான் போகுது. அப்படி சங்கர சாஸ்திரி ரொம்ப கோபமா சுப்பிரமணிய சாஸ்திரி படுத்திருந்த அறைக்கு போய் இழுத்து போத்திட்டு படுத்திருந்த சுப்பிரமணிய சாஸ்திரியுடைய போர்வைய பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து தூக்கி போட்டாரு. அப்பா வள்ளி, இந்த ஜன்னல் கதவெல்லாம் கொஞ்சம் மூடு. இந்த வெளிச்சத்துல எனக்கு தூக்கம் கலையுது. வெக்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? மத்தியானம் வரைக்கும் ஆனா கூட உனக்கு எந்திரிக்கிற உத்தேசமே இல்லையா? சரி, எந்திரிச்சு மட்டும் நீ என்ன செய்ய போற? சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளவுதானே? அதனாலதான்ப்பா நான் எந்திரிக்கல. எதிர்த்து பேசினேன்னா நாக்க வெட்டிடுவேன் பாத்துக்கோ. கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும்னு உனக்கு தெரியாதா? ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிட்டு தான் படுக்கிறேன்பா. ஆனா காலையில தினமும் உங்க சுப்பிரபாதத்தை கேட்டுதான் கண்முழிக்கிறேன். என்னடா நக்கலா? படிச்சதுக்கு ஏத்த வேலை ஒண்ணு கிடைக்கல. பக்கத்துல இருக்கிற ராமர் கோயில்ல உங்க மாமா கிட்ட போய் கொஞ்சம் மந்திரங்களாவது கத்துக்கலாம். இல்லன்னா குறைஞ்சபட்சம் காலையிலேயே எந்திரிச்சு நம்ம சிவன் கோயில்ல எனக்கு கூட மாட கொஞ்சம் உதவியா இருக்கலாம். அந்த சாமியோட அருளால உனக்கு கொஞ்சம் புத்தியாவது கிடைக்கும். ஐயோ ராமா, மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் எந்திரிப்பான், நீங்க முதல்ல போங்க, உங்க காஃபி ஆறி போகுது. அப்படி சொல்லி காத்யாயினி சங்கர சாஸ்திரியுடைய கோபத்தை திசை திருப்புறா. சங்கர சாஸ்திரியும் காத்யாயினியும் அங்க இருந்து வெளியில போறாங்க. கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு நாள் சங்கர சாஸ்திரி குளிக்கிறதுக்காக கிணத்தடிக்கு போனாரு. அங்க கால் வழுகி விழுந்ததால அவரோட கால் முறிஞ்சு போச்சு. வைத்தியர் வந்து அவரோட காலுக்கு கட்டு போட்டாரு. அம்மா காத்யாயினி, சங்கர சாஸ்திரி ஐயா கொஞ்ச நாளைக்கு படுக்கையிலேயே தான் இருந்தாகணும். அப்பதான் காலு பூர்ணமா சரியாகும். சரிங்க வைத்தியரையா. படுக்கையில இருந்து கீழே இறங்காம நான் கொடுத்த மருந்துங்களை சரியா எடுத்துக்கிட்டா சரியா 3 மாசத்துல அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்க. இந்த மருந்துங்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. என் மருமக வள்ளி கிட்ட சொல்லுங்க ஐயா. அம்மா வள்ளி, இந்த 2 வகையான குளிகைய ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடணும். வீட்ல கஷாயம் இருக்கு, அத குடுத்து அனுப்புறேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சங்கர சாஸ்திரியா அதை குடிக்க வைங்க, போதும். சரிங்க. அம்மா, நான் இப்ப போயிட்டு வரேன். ரொம்ப நன்றிங்க. வைத்தியர் போனதுக்கு அப்புறமா காத்யாயினியும் வள்ளியும் சங்கர சாஸ்திரிய மெல்லமா எழுப்பி உட்கார வச்சாங்க. வைத்தியர் கொடுத்த மருந்துகளையும் குடிக்க தண்ணியும் அவர் கையில கொடுத்தாங்க. அந்த நேரம் வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு வந்த சுப்பிரமணிய சாஸ்திரிய பார்த்து சங்கர சாஸ்திரி இப்படி சொன்னாரு. வந்துட்டியா? பாரு என் நிலைமைய. எல்லாம் சரியா இருந்தாலும் இன்னும் 3 மாசத்துக்கு என்னால எழுந்திருக்க முடியாது. அது வரைக்கும் இந்த வீட்டு பொறுப்பை யாரு பாத்துக்குவாங்க? நீயோ காத்துல பறந்துகிட்டு இருக்க. கோயில்ல செய்யற அர்ச்சனைகளால நம்ம வயிறெல்லாம் நிறைஞ்சிரும் நினைச்சிட்டு இருக்கியா? திருமணங்கள், சுபகாரியங்கள், நோம்புகள், விரதங்கள், இப்படி சின்ன பெரிய விசேஷங்கள்ல மந்திரம் சொல்லி அவங்க கொடுக்கற தட்சணைய வச்சு இந்த குடும்ப பாரத்தை இழுத்துக்கிட்டு இருந்த. நான் இப்படி படுக்கையில விழுந்துட்டேன்னா அந்த பொறுப்புகளை எல்லாம் என் மகனான நீதான் எடுத்துக்கணும்டா. ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சோம்பேறித்தனமா ஊரை சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னோட உழைப்பிலேயே நீ வாழ போறடா? கோவப்படாதீங்க, உங்க உடல்நிலை இப்ப சரியா இல்ல. கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் காத்யாயினி? அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு அது புரியவே இல்லையே. இந்த சோம்பேறியை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லது கெட்டது தெரியாத இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன். அந்த பொண்ணு முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் என்ன செய்ய சொல்ற காத்யாயினி? என் உடம்புல ஏற்பட்ட காயத்தை விட என் மனசுல ஏற்பட்ட காயம்தான் ரொம்ப பெருசு. பொறுப்புகளை உணர்ந்து நல்லபடியா நடந்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா இன்னும் அவன் என் நெஞ்சு மேல பாரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னால இதுக்கு மேல இந்த பாரத்தை தாங்க முடியாது காத்யாயினி.
தம்பி சுப்பிரமணி, பல நோன்புகளுடைய பலனா நீ பிறந்தேன்னு ரொம்ப பெருமைப்பட்டாரு உங்க அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டி வர்றது நியாயமா சொல்லு அப்படின்னு காத்தியாயினி வருத்தப்படுறா. இத கேட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி தலை குனிஞ்சுக்கிட்டு அவனோட அறைக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு சுத்தபத்தமாகி சிவன் கோயிலுக்கு கிளம்பி போனான். அத பார்த்த வள்ளி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா. வள்ளி வள்ளி, இந்தாம்மா காஃபி. சுப்பிரமணியனை எழுப்பி காஃபி கொடு. அவர் காலையிலேயே எந்திரிச்சு அர்ச்சனைக்காக சிவன் கோயிலுக்கு புறப்பட்டு போயிட்டாருத்த. என்ன, நம்ம சுப்பிரமணியம் சிவன் கோயிலுக்கு போயிருக்கானா? எவ்ளோ சந்தோஷமான செய்தி சொன்ன வள்ளி. இத்தனை நாளைக்கு அப்புறம் மனசு மாறி இருக்கான். நம சிவாய, நீயே நல்ல வழியில கூட்டிட்டு போப்பா. காத்தியாயினி, காஃபி எடுத்துட்டு வாமா. ஏங்க, இத பாத்தீங்களா? நம்ம சுப்பிரமணியம் அர்ச்சனை செய்யறதுக்காக எல்லாருக்கும் முன்னாடியும் எந்திரிச்சு சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டானா. நீ ஏதோ பிரம்மையில பேசிட்டு இருக்க. போய் காஃபி எடுத்துட்டு வா. பிரம்ம இல்ல மாமா, அவரு நிஜமாவே சிவன் கோயிலுக்கு புறப்பட்டு போயிட்டாரு. என்ன, நிஜமாவா? இது மட்டும் நிஜமா இருந்தா இந்த பிரபஞ்சத்துல ஏதோ அதிசயம் நடந்தது போலதான். அப்படி ஆச்சரியப்பட்டாரு சங்கர சாஸ்திரி. அந்த நேரத்துல சிவன் கோயில்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாரு சுப்பிரமணிய சாஸ்திரி. எல்லாரும் ஆச்சரியமா சுப்பிரமணிய சாஸ்திரிய பாத்துக்கிட்டே அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. சுப்பிரமணிய சாஸ்திரி எதுவுமே பேசாம அவனோட அறைக்கு போயிடுறான். அறையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சுப்பிரமணிய சாஸ்திரி தன்னோட மனசுல இப்படி நினைச்சான். இந்த மாதிரி அர்ச்சனை செய்யறதுல எல்லாம் பெருசா எதுவும் லாபம் கிடைக்காது. வீட்டு செலவுக்கு கூட போதுமான வருமானமா இல்ல. ஒருவேளை நானும் எங்க அப்பாவை மாதிரி கல்யாணம், பிறந்த நாள்னு நிகழ்ச்சிகளுக்கு போலாம்னா அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ அர்ச்சனை வரைக்கும் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒரு யோசனை வருது. அடுத்த நாள் காலையில சிவன் கோயில்ல இருந்து திரும்பி வரும்போது சிவன் கோயில்ல சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்காக வர்ற பாலை வீணாகாம ஜாக்கிரதையா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு சிவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தேங்காய்களை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு கட்டி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். வள்ளி, சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா? வேண்டா வள்ளி, நீ முதல்ல இங்க வா. சொல்லுங்க. உனக்கு தேங்காய் லட்டு செய்ய தெரியுமா? ரொம்ப நல்லா செய்வேன். நான் செய்யற தேங்காய் லட்டுனா எங்க அப்பாவுக்கு, என் தம்பிக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம். அப்படியா? இங்க பாரு, இந்த பையில இருக்கிற தேங்காய் முறி எல்லாத்தையும் எடுத்து அருமையான தேங்காய் லட்டு தயார் பண்ணு. இவ்ளோ தேங்காய்களையும் எடுத்து செய்யணுமா? இவ்ளோ தேங்காய் லட்டு எதுக்குங்க? சொல்றேன், நீ முதல்ல போய் லட்டு எல்லாம் தயார் பண்ணு. சரிங்க. வள்ளி சமையல் கட்டுக்கு போய் பையில இருந்த தேங்காய் எல்லாத்தையும் துருவி பாகு எடுத்து அருமையான சுவையான தேங்காய் லட்டுகள் தயார் பண்ணா. இதோங்க, தேங்காய் லட்டு தயாராயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆஹா, அமிர்த மாதிரி இருக்கு வள்ளி. உன் கையில ஏதோ பெரிய அதிசயம் இருக்கு. அப்புறம் என்ன நினைச்சீங்க? என் லட்டு ரசிகர்கள் பட்டியல்ல எங்க அப்பா, தம்பி, அப்புறம் இப்ப நீங்க கூட அதுல சேர்ந்துட்டீங்க. ஆமா ஆமா, சரி சரி, இந்த லட்டு எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு எனக்கு கொடு. எடுத்துட்டு வரேங்க. இந்தாங்க லட்டு. சரி வள்ளி, நான் வெளியில போயிட்டு வரேன். அப்படி ஒரு கையில பாலும் இன்னொரு கையில தேங்காயில பண்ண லட்டுகளையும் எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி பஜாருக்கு நடந்து போனா சுப்பிரமணிய சாஸ்திரி. கையில உள்ள பாலை ஒரு டீ கடையில வித்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறான். அப்புறம் அவன் மனைவி பண்ணின தேங்காய் லட்டுகளை எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்த ஒரு மிட்டாய் கடைக்கு போய் கடைக்காரனை ருசி பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தா தினமும் கொண்டு வரேன்னு வியாபாரம் பேசினான். அதாவது சுப்பிரமணிய சாஸ்திரி மிட்டாய் கடைக்காரனுக்கு தினமும் தேங்காய் லட்டுகள் கொடுத்து அதுக்கான பணத்தை தினமும் கையில கொடுத்துடணும் அப்படின்னு வியாபாரம் பேசிக்கிட்டான். இப்படி பால்லையும் தேங்காய் லட்டுகள்லயும் வந்த காசை எடுத்துக்கிட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அம்மா அம்மா. சொல்லு சுப்பிரமணியம், சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்லம்மா, இதோ இந்த பணத்தை பிடி, வீட்டு செலவுக்காக இதை வச்சுக்கோ. இவ்ளோ பணம் ஏதுடா தம்பி? யாராவது சன்மானம் கொடுத்தாங்களா? இல்லம்மா. அப்போ இவ்ளோ பணம் உனக்கு ஏதுடா? எந்த வேலைக்கும் நீ போறதில்ல, திடீர்னு இவ்ளோ பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா,
இந்த பணத்தை நான் எந்த தப்பான வழியிலயும் சம்பாதிக்கல. அப்படின்னா உங்க அப்பா கேக்கும்போது அதுக்கு சரியான பதில் சொல்லு சுப்பிரமணி. அது சரி, ஏதாவது சன்மானம் கிடைச்சிருச்சான்னு எதுக்காக கேக்குற காத்தியாயினி? உன் புத்திரனுக்கு ஏதோ பெரிய மந்திரம் வந்திருக்கு இவ்ளோ பணத்தை கையில கொண்டு வர்றதுக்கு. ஹப்பா, நீங்க வேண்டாம், நானே கேக்குறேன். தம்பி சுப்பிரமணியம், இந்த பணத்தை நீ எப்படிப்பா சம்பாதிச்ச? சிவனுக்கு அபிஷேகம் பண்ணின பாலையும் தேங்காய் முறிகளை எடுத்துட்டு வந்து பண்ணின தேங்காய் லட்டுகளையும் பஜாருக்கு எடுத்துட்டு போய் வித்து இந்த பணத்தை சம்பாதிச்சேம்மா. அந்த கடைக்காரங்க கிட்ட வியாபாரமும் பேசியிருக்கேன். அப்படியா? பாத்தீங்களா, அவன் எந்த தப்பும் செய்யல. நீங்க இப்போ அமைதியா இருக்கலாம். இவ்ளோ புத்திசாலித்தனமா இருந்துட்டு எதுக்குடா இவ்ளோ திட்டு வாங்கிட்டு நின்ன? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லம்மா. அப்பாவுடைய உடல்நிலை என்ன மொத்தமா மாத்திருச்சுமா. பாத்தீங்களா என் பையன் எவ்ளோ புத்திசாலின்னு? ஆ, உன் பையன் ரொம்ப புத்திசாலிதான் காத்தியாயினி, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஒரு சோம்பேறியும் கூட. கஷ்டப்பட்டு உழைக்காம புத்திய மட்டும் உபயோகிச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டான். அதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. அவனை திட்டாம இருக்க முடியாதா உங்களுக்கு? இன்னும் ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறவங்க கூட சும்மா உட்கார்ந்துகிட்டே தான் சம்பாதிக்கிறாங்க. பஜார் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வித்தது யாரு? என் பையன்தான். கஷ்டப்பட்டு தேங்காய் லட்டுகள் எல்லாம் பண்ணது யாரு? வள்ளி இல்லையா? அப்படி பார்த்தா உன் பையனுடைய கஷ்டத்தை விட என் மருமகளுடைய உழைப்பு தான் இங்க அதிகம். உங்களுக்கு என் பையன் ஏதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது போல. பேசாம இருங்க. சரி சரி, போய் அவனுக்கு சாப்பாடு போடு, இங்கேயே நின்னு புகழ்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு. அப்படி சங்கர சாஸ்திரி அவர் பையனுடைய முயற்சிக்கு வெளிப்படையா இல்லாம மறைமுகமா பாராட்டு தெரிவிச்சாரு. 3 மாசம் கழிச்சு சங்கர சாஸ்திரியுடைய காலு குணமாயிடுச்சு. வழக்கம் போல அவரு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாரு. சுப்பிரமணிய சாஸ்திரி, வள்ளி, காத்தியாயினி தேங்காய் லட்டுகள்ல வந்த பணத்துல இருந்து ஒரு பங்க சேமிச்சு வச்சு விதவிதமா இனிப்புகள் செஞ்சு சொந்தமா ஒரு இனிப்பு பலகார கடை ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்க வீட்டினுடைய நிலைமை மாற ஆரம்பிச்சது. சுப்பிரமணிய சாஸ்திரி தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பொறுப்பானதுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க.